தளபதி விஜய் கடந்த 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்கிற பெயரில் கட்சியை தொடங்கினார். இந்நிலையில் கட்சி பெயரை அறிவித்த பின்னர் முதல் முறையாக செயற்குழு கூட்டம் சென்னை பனையூரில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கேரளாவில் இருந்தும் செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியானது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கூறியிருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் எழுந்துள்ள நிலையில் தளபதி விஜய் தூத்துக்குடி அல்லது நாகை மாவட்டத்தை டார்கெட் செய்து அரசியல் களம் காண உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் தற்போது வரை வெளியாகியுள்ள தகவலில் தளபதி விஜய் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைத்து செயல்படாமல் 234 தொகுதியிலும் தேர்தலை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் புது அரசியல் கட்சி தொடங்குவதாக அறிவித்த பிறகு தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் அவரை பற்றிதான் பேச்சு இருக்கிறது. அவர் ஜெயித்து முதலமைச்சர் ஆவாரா என்றுதான் பிரபலங்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் ஒரு நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தார். தளபதி விஜய் அரசியலில் நுழைந்திருப்பது பற்றி கேட்டதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம் என கூறியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் முதல் மாநாட்டில் பங்கேற்க ரஜினியை அழைப்பதற்கு தளபதி விஜய் அவர்கள் நேரில் சென்றுள்ளார். சினிமா நண்பர் என்பதற்காக ரஜினி கண்டிப்பாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார் என தெரிய வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.